என்னை நம்பி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, என்னை நம்பாதவர்கள் தான் பிரச்சனைக்குள்ளாகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அதுக்கு சரியான கருத்து தான் நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இல்லை, நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை குத்தி காட்டுறீங்க, இவ்வளவு கிண்டல் பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரியல. 1.5 கோடி தொண்டர்களும் அவரை நம்பினாங்க. பாஜக அவர் எதிர்த்து நின்ற பொழுது 24லும் இல்லை, 26லும் இல்லை, 29லும் இல்லை என்று அவரை முழங்கிய போது எல்லோரும் அவரை நம்பினாங்க. பாஜகவுக்கு எதிராக ஒரு உறுதியான ஒரு தலைவராக, வலிமையான அதிமுகவை கட்டமைக்கிற ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி உருவெடுப்பார் என்று நம்பினார்கள். ஆனால் இன்றைய தேதிக்கு அந்த நம்பிக்கை பொய்த்து போன காரணத்தினால, அப்படி அதிமுக வலிமையான ஒரு கட்சியாக எடப்பாடி பழனிசாமியால் கட்டமைக்கப்பட முடியாமல் போன ஒரு காரணத்தினால, சூழ்நிலையின் கைதியாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு இப்படி ஒரு நிர்பந்தமான நிலையில் இந்த கூட்டணியை பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற மனநிலையில தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு வெற்றி கூட்டணியாக அமைய வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக அவசியம். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கிற ஒரு கூட்டணியாக அது அமையணும். எதிர்காலத்திலாவது வலிமையான அதிமுகவை கட்டமைக்கக்கூடிய ஒரு வலிமையுள்ள தலைமை உருவாக்கப்படணும். அதாவது ஒரு 6 மாதத்திற்கு ஒரு நிலைப்பாடு என்ற சூழ்நிலையில் தான் இப்பொழுது அதிமுகவின் தலைமை முடிவெடுத்திருக்கதா நம்ம கருத முடியுது. ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் இந்த சந்தேகங்கள், இந்த ரகசிய சந்திப்புகள், இது போன்ற பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அது ஓரளவு நீங்கள் கூறுவது போல் அதில் ஏற்றுக்கொள்வதில் ஒரு பெரிய தயக்கமோ ஒரு சூழ்நிலையோ, அதாவது திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலிமையான ஒரு கூட்டணி தேவை என்று அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் மற்ற 2 அணிகள், பிரிந்து சென்றவர்களோட அணிகள் ஆகியவை இருப்பதால் நீங்கள் கூறும் அந்த தோற்றம், பெரிய தோற்றம் அதிமுகவுக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தான். ஆனால் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் கூறியது போலவே பாரதிய ஜனதா குழுவுடன் ஒட்டுவும் இல்லை, உறவும் இல்லை என்று பேசியாகிவிட்டது. அதன் பின்னர் சற்று ஒரு 2 மாதங்களாக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் அந்த எதிரி என்ற போக்கில் எந்த விதமான கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் சட்டப்பேரவையில் அந்த விவாதம் போன வாரம் தான் இந்த மானிய கோரிக்கை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு தொடங்கிய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் விவாதத்தில் அவர் பேசினார்கள். அந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளேயே டெல்லிக்கு பயணித்திருக்கிறார்களே, இது முதல்கட்ட பேச்சுவார்த்தை, முதல்கட்ட நிபந்தனை, அது தொடர்பான முடிவு எடுக்கப்படும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இல்லை, முதல்கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் 3 மாதங்களுக்கு முன்பே முடிவாகிவிட்டது. ஓ, இப்போ ஃபைனல் தானா? அப்போ இன்றைக்கு ஓரளவுக்கு உறுதி செய்யப்படுகிற ஒரு நடவடிக்கையாகத்தான் எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். ஓ, பழனிசாமி சார், இன்னொன்று, தமிழகத்தை பொறுத்தவரை இந்த அரசியல் வரலாற்றை நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலேருந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு அரசியல் களமாக தமிழகம் இருக்கிறது. ஆனால் அது போன்ற களம் இருந்த மகாராஷ்டிரா மாநிலம், பீகார், ஒடிசா உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்த சிவசேனா கட்சி 2ஆக உடைத்தது. இதே போல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இது போன்ற பிரிவை சந்தித்தது. அதுபோல் வாக்கு வங்கி மற்றும் இழப்புகளை சந்தித்தது. இதே மாதிரி ஒடிசாவிலையும் அந்த பிஜு ஜனதாதளத்தை கூட கூட்டணி வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு அவர்களை 2ஆம் இடத்துக்கு தள்ளிவிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டணியிலிருந்து விலகி. இது போன்று பல மாநிலங்களில் இந்த கூட்டணி கட்சிகளோடு பாரதிய ஜனதா கட்சி இணைந்து அந்த கூட்டணி வைத்த கட்சிகளோட வாக்கு வங்கியை ஏற்கக்கூடிய சூழ்நிலை உருவானது. தமிழகத்தில் அத்தகைய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா சார்? ஏனென்றால் அதிமுகவின் வாக்கு வங்கி ஒரு பலமான வாக்கு வங்கி, தமிழகத்தின் ஒரு பெரிய கட்சி, அதிக வாக்கு வங்கியுடைய கட்சி என்றும் கூட அந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. இருந்தாலும் சில தேர்தல்களில், கடந்த 2 தேர்தல்களில் வாக்கு வங்கி இழந்திருக்கிறது. அது போன்ற அதிமுக வாக்கு வங்கி பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் கரைவதற்கான ஒரு சித்தாந்த அரசியல் சூழ்நிலை களம் தமிழகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இன்றைய தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எதிர்காலத்தில் வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும்.
அமைகிற ஆட்சி அதிமுகவினுடைய ஆட்சியாக மட்டுமே இருக்க வேண்டும். அந்த கூட்டணி மந்திரி சபை, கூட்டணி ஆட்சி என்கிற அந்த கோஷங்கள் ஒலிக்க கூடாது. முழுமையான அதிமுக ஆட்சியாக அமைய வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. எதிர்காலத்தில் இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்றால் லஞ்சம், ஊழல் வழக்குகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைமை, எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தில் பயணித்து திராவிட கொள்கைகளில் பற்றுள்ள ஒரு தலைமையால் மட்டும்தான் முடியும். 10 ஆண்டு காலம் இவர்களெல்லாம் ஆட்சி பொறுப்புல இருந்து பல்வேறு வழக்குகளை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவர்களால் பாஜகவை எதிர்த்து நிற்க இயலாது என்பது இன்றைக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உறவினர்கள் வீட்டில் சமீபத்தில் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த வருமான வரித்துறையினுடைய சோதனைகள் எல்லாம் நடைபெற்றது. அப்ப அந்த சோதனைகளுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைப்பாடுகளில் சில மாற்றங்கள். அப்ப அப்ப அவர்களிடத்தில் அந்த பலகீனம் இருக்கிற பொழுது அந்த பலகீனம் கொண்ட தலைமையால் பாஜகவை அல்லது மத்தியில் ஆளுகிற அரசாங்கத்தை எதிர்த்து இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற வல்லமை அவர்களிடத்தில் இருக்காது என்பதுதான் இதுல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு.